குழந்தைங்களுக்கு இருமலோட கூடிய மூச்சு திணறல், சில சமயங்கள் வீசிங்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம்னால வரும். அந்த மாரி இருக்கிற குழந்தைங்களுக்கு அது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டா அடிக்கடி வர்றது பொறுத்தும், அப்புறம் எவ்வளோ சிவியரா ரொம்ப மோசமா வர்றத பொறுத்தும், இன்ஹேலர் அப்படின்ற ஒரு மெடிசின ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஆரம்பிக்கிறது நெறைய பேரண்ட்ஸ் ரொம்ப ஒரு அடிக்டிவா போயிரும். அது ஒரு ஏதோ போதைப் பொருளுக்கு அடிமையாகிற மாதிரி ஒரு பயத்தோட, ஒரு ஸ்டிக்மாவோட இருக்காங்க. அது கண்டிப்பா கிடையாது. ஒரு மருந்து ஒரு குழந்தைக்கு சரியாகறது வரைக்கும் தான் குடுப்போம். சில சமயங்கள் ஒரு சில குழந்தைங்களுக்கு ரொம்ப நாள் அது கொடுக்க வேண்டிய நிலைமை வரலாம். பட் பொதுவா 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ளார கம்ப்ளீட்லி சரியாகிற குழந்தைங்களுக்கு அத அப்படியே கூட நிறுத்திருவோம். ஸோ அந்த மாரி இன்ஹேலர் ஆரம்பிக்கிறதுன்றது வீசிங் இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் தான் ஆரம்பிப்போம். அண்ட் அதுக்கு இருக்கிற சைட் எஃபெக்ட்ஸும் ரொம்ப 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 கம்மி தான். அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ண உடனே வாய் கொப்பளிச்சுட்டு டெய்லி 2 வேளை பிரஷ் பண்ணாலே போதுமானது. டைரெக்ட்டா சிரப் மாதிரியோ, இன்ஜெக்ஷனாவோ இல்ல டேப்லெட்ஸாவோ சாப்பிட்றத விட இன்ஹேலரோட சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப மினிமல் தான். தைரியமா குடுக்கலாம்.